உதயநிதியின் பேச்சால் சட்டசபையில் ஏற்பட்ட திடீர் மோதல். முதல்வர் நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சா பத்தாது, விவசாயிகளை நேரடியாக சந்திக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. சீப் பாலிடிக்ஸ் பண்ணுவதுதான் இந்த அரசின் முழு நோக்கம். அப்படி என்னதான் நடந்தது இன்றைய சட்டசபையில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கும் முதல்வர் விஜய்க்கும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் பேசும் பொருளா இருக்கு. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்களுக்கு இந்த தாவேக அரசு வச்ச திட்டங்கள்ல இருக்கிற குறைபாடுகள் என்னங்கிறத அவர் எடுத்துரைக்கிறதுக்கான அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்துல அவர் பேசின சில விஷயங்களால சபாநாயகர் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல தடுத்தாரு. நிறைய இடங்கள்ல தடுத்தாரு. என்ன விஷயம் அப்படின்னா, இவர் அந்த இடத்துல குற்றச்சாட்டுகள் பல தாவேக அரசு மேல வச்சாங்க. இவங்க ஆட்சியை வித்தியாசமான ஒரு முறையில கையாளுறாங்க. எப்படின்னா, இவங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அரசாங்கம்னா என்ன பண்ணணும், முறையான ஒரு அறிவிப்பு விடணும். இவங்க அறிவிப்பு எதுவுமே விடாம இவங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்தை லீக் பண்ணிடுறாங்க. இவங்க சைட்ல இருந்து லீக் பண்ணி அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆனது அப்புறம், அது சரியா தப்பான ஆனது அப்புறம், அது தவறா இருந்தா அது அந்த மாதிரி நாங்க முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை அது சரியா இருந்த அப்படின்னா நாங்க இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்றாங்க. இது ஒரு சீப் பாலிடிக்ஸா இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் அந்த இடத்துல பேசியிருந்தாரு. அதற்கு சபாநாயகர் இந்த மாதிரி விஷயங்களை இந்த இடத்துல பேசக்கூடாது, இந்த இடத்துல இது பேசுறதுக்கான இடம் கிடையாது. ஏன்னா ஒரு சட்டசபைங்கிறதுக்கான ஒரு மரபு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள பேசக்கூடாது அப்படிங்கிறது அந்த மரபை தாண்டி பேசுறப்போ அதை தடுக்கிறதுக்கான உரிமை சபாநாயகருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் தடுத்திருந்தார். அதற்குமே அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பாச்சு. அதன் பிறகு அவர் வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் இந்த இடத்துல பதிலும் கிடைச்சிருக்கு. முதல் விஷயம், இந்த விவசாயிகளுக்கான குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் இன்னும் இந்த தமிழக அரசு வழங்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வச்சிருந்தார் இல்லையா? ஸோ அதற்கு முதல்வர் அவர்கள் ரிப்ளை கொடுக்கறதுக்காக எந்திரிச்சாரு. அந்த ரிப்ளை கொடுக்க எந்திரிச்சோடனே இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரை பேச விடாம, நீங்க என்ன எதிர்க்கட்சி தலைவரை தடுக்கிறீங்க, அவர் முறையா அவரோட கருத்தை பதிவு பண்ண விட மாட்டீங்க, இது ஒரு ஜனநாயகமே கிடையாது அப்படின்னு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோன்னா, சபாநாயகர் அந்த இடத்துல நிறுத்தி எதிர்க்கட்சி தலைவர் பேச விடாமல் நாங்க பண்ணல, எதிர்க்கட்சி தலைவரோட கேள்விக்கு முதல்வர் ரிப்ளை கொடுக்கறதுக்காக எந்திரிச்சிருக்காரே தவிர எதிர்க்கட்சி தலைவரிடம் பேசி முடிக்கல. அவரும் பேசி முடிச்ச அப்புறம் தொடர்ந்து எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு, தவறுதலா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சலசலப்பை கொஞ்சம் கொஞ்சமா அகற்றினாங்க. அதற்கப்புறம் முதல்வருடைய ரிப்ளை என்ன அப்படின்னா, இந்த குறுவை சாகுபடி விவசாயிகளுடைய குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அரசியலே நாங்க தான் அரசியலேன்னு சொல்றவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல, முன்ன பின்ன நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் இந்த இடத்துல ஒரு ட்ரிகரிங் பாயிண்டே. இதில் ட்ரிகர் ஆகி தான் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு இருந்தா பத்தாது, விவசாயிகளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களா இருந்தால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது முழுமையா தெரிய வரும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாரு. நாங்க குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் மட்டும் சொல்லல, வறட்சி விவசாய நிலங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான நிவாரணமும் இந்த இடத்துல கொடுக்கலைங்கிறதா எங்களோட குற்றச்சாட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. வருடம் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலதான் என்னென்ன நிலங்கள் வறட்சியில இருந்திருக்கு, எவ்வளவு பேர் இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நிவாரணம் வழங்குவோம், இதுதான் முறை, அதனாலதான் இன்னும் அந்த நிவாரணம் வழங்கலைன்னு அவரோட ரிப்ளையும். மொத்தத்துல இந்த சட்டசபையை பாக்குறப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க ஒரு பால் போடுறாங்க, அதுக்கு இவங்க சிக்ஸர் அடிக்கிறாங்க, இவர் ஒரு பால் போடுறாரு, இதுக்கு இவங்க சிக்ஸர் அடிக்கிறாங்க. ஆனால் இதுதான் ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் சொல்லலாம். என்னன்னா, ஒரு கேள்விக்கு முறையா அந்த இடத்துல பதில் கிடைக்கிறப்போ அது சரியான கான்வர்சேஷன். இதே ஒரு கேள்வி கேட்கிறப்போ வெளிநடப்பு செய்யறதோ இல்ல தவிர்த்துட்டு சபாநாயகரே சில இடத்துல தவிர்த்துட்டு போற விஷயங்கள்லாம் முன்னதான் நடந்திருக்கு. அந்த மாதிரி நடக்காம இந்த கேள்விக்கு இது பதில்னு சொல்றப்போ இது ஒரு சரியான கவர்மெண்டா போதுதான் நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், முதல்வர் அனைத்து கட்சி கூட்டம் அடிக்கிறாரு. அது ஏன் கர்நாடகா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்கள் சந்திச்சு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இந்த மேகதாது பிரச்சனை, காவேரி நீர் பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, இது எப்படி ஒரு மறைமுக அரசியல் பண்றீங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இவங்க ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க பண்ண போற விஷயத்த லீக் பண்ணிட்டு அது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்றாங்க அப்படிங்கிறது இல்ல,
முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கர்நாடகா விவகாரத்துல நான் என்னோட தனிப்பட்ட முறையில் எடுத்த தீர்மானம் தான் கர்நாடகா முதலமைச்சர் சந்திக்கலாங்கிற முடிவை நான் தான் எடுத்தனே தவிர என்னை வந்து யாரும் கம்பல் பண்ண கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. ஒருவேளை நிறைய பேர் சொன்னாங்க, கர்நாடகா முதலமைச்சரை நீங்க போய் சந்தித்தால் அங்க வந்து ஏதாவது அவமானம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தமிழகமே வந்து தலைகுனியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் தமிழக மக்களுக்காக தலைகுனிவதில் என்றுமே வந்து நான் வந்து அச்சமோ கூச்சமோ படல. என் மக்கள் என்ன வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க, அவங்களுக்காக நான் என்னைக்குமே வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அப்புறம் இந்த சீப் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றீங்களே, இந்த காவேரி பிரச்சனையும் இந்த மேகதாது பிரச்சனையும் வரப்போ 1969ல எதிர்க்கட்சியா இருந்தவர்கள் அதை வச்சு எப்படி சீப் பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் நான் இந்த இடத்துல பண்ண விரும்பல அப்படிங்கிறதையுமே அந்த இடத்துல முதல்வர் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. மற்றபடி இன்னைக்கு சட்டசபையில் நடந்த முக்கியமான விஷயமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை வந்து சரியா வந்து சபாநாயகர் வந்து அவருக்கு இடம் தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டும், அதையும் தாண்டி கேள்விகளை முறையா புரிஞ்சுக்கல தாவேகா அரசு. ஒருத்தருக்கு ஒரு கேள்வி வச்சா அதை மாற்றி ஒரு பதில் சொல்லி இதுதான் கேள்வின்னு எங்களையும் நம்ப வைக்க பாக்குறாங்க அப்படிங்கிறதும் வந்து திமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டா அமைஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து சட்டசபையில இன்னும் என்னென்னலாம் நடக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவி. இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்கள் பழைய தங்க நகைகளுக்கு எக்ஸ்சேஞ்சில் அதிக பணம் லலிதாவில். ஆடி ஆஃபர் எங்குமில்லா வகையில் பூர்விகாவில். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.